ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன காமிச்சிருக்கு அப்படின்னா, இது வந்து ஆண்டிப்பேட்டையிலேருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ சில டிசைன்ஸ்லாம் வந்து எனக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டில் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மாடல். இது வந்து நெக் பேட்டர்ன். இதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி ஸ்லீவும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவும் வந்து அந்த குறிப்பிட்ட ஹைட்டில் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் மட்டும்தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த டிசைனில் வந்து. இதுக்கான நெக்கை தான் வந்து நான் இப்போ ஷோ பண்ணேன். என்னையே மேக் பண்ண சொன்னாங்க. ஸோ அது நான் வந்து அது இது இந்த ஸ்லீவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நெக்கு நானே மேக் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் மட்டும்தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்லீவ் பேட்டர்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நெக்கு என்னையே மேக் பண்ண சொன்னாங்க. ஸோ இதுக்கும் நான் வந்து நெக் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா டிசைன்ஸுக்குமே வந்து அவங்க ஃப்ரண்ட் நெக்கும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ஃப்ரண்ட் நெக்கும் நான் வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நெக் பேட்டர்ன். அந்த ஸ்லீவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு நெக் பேட்டர்னும் மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் மேக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான ஃப்ரண்ட் நெக்கும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிசைன். இதுவும் வந்து கொஞ்சம் ஹாஃப் தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த அளவுக்கு, அதாவது கிளியராக தெரியல, இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த டிசைனில் வந்து எனக்கு. ஸோ அதை வச்சு நான் வந்து ஃபுல் டிசைனும் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதாவது பேக் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க இது வந்து. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்லீவும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்லீவ் அவங்க சென்ட் பண்ணலை. இதுக்கு வந்து ஸ்லீவ் என்னையே ரெடி பண்ண சொன்னாங்க. ஸோ நான் ஸ்லீவும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவுக்கு அதே மாதிரி மேட்சிங்கான ஃப்ரண்ட் நெக்கும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கும் மேட்சிங்கான ஃப்ரண்ட் நெக்கும் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா டிசைன்ஸுமே அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டேன். நான் வந்து அப்ரூவல் வாங்கிட்டதுக்கப்புறமா தான் வந்து பென்லேயே நான் வந்து ட்ரா பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாலும் இதுவும் வந்து ஒரு இமேஜாக சென்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பேக் நெக் மட்டும்தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ் வந்து என்னையே மேக் பண்ணி தர சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த டிசைன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கட் ஒர்க் வச்சுருந்தது. அந்த கட் ஒர்க்கோட தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே கட் ஒர்க்கோடவே இந்த டிசைனை நான் வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்லீவை வந்து நானே வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் அவங்க அனுப்புனதில் வந்து வெறும் நெக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்லீவ் வந்து நானே வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கும் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே சேம் பேட்டர்னில் ஃப்ரண்ட் நெக்கும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதாவது அந்த கட் ஒர்க் வர மாதிரியே வச்சு ஃப்ரண்ட் நெக்கும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நெக்கோட அந்த பேட்டர்ன் மட்டும் கேட்டிருந்தாங்க. எனக்கு எதுவும் டிசைன்ஸ் வேண்டாம், இந்த மாதிரி சம் நெக் பேட்டர்ன் மட்டும் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அந்த நெக் பேட்டர்ன் மட்டும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க கேட்ட அந்த ஷேப்பில், அவங்க கேட்ட அந்த சைஸில், அந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து நெக் பேட்டர்ன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே போட் நெக் மாடலில் கேட்டிருந்தாங்க. ஸோ போட் நெக்கில் இந்த இன்பிட்வீனில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரணும், இந்த மாதிரி நெக்கோட ஸ்டைல் வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து டிசைன்ஸ் எதுவும் தேவைப்படாது, எனக்கு வெறும் இந்த அவுட்லைன் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து திலகம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க. இதை தவிர்த்து என்கிட்ட இருக்கிற டிசைன்ஸில் ஒரு 6 டிசைன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரண்ட் நெக் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இண்டிவிஜுவலாக ஃப்ரண்ட் நெக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு வந்து. ஸோ டோட்டலாக 10 டிசைன்ஸ்க்கு என்கிட்ட வாங்கியிருக்காங்க. அடிஷ்னலாக இந்த 3 நெக் பேட்டர்ன்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 13 செட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது இதில். அண்ட் தென் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஃப்ரண்ட் நெக் 10 டிசைன்ஸ்க்குமே வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டுமும் தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 1000க்கு மேலே இவங்க பர்ச்சேஸ் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து இந்த தீபாவளி ஆஃபரை நான் வந்து ஒரு
சின்ன ஃப்ரீ கிஃப்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த கிஃப்ட்டும் காட்டுறேன் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ஹேண்ட்மேட், நான் மேக் பண்ணது தான். ஸோ இது வந்து ஒரு சாரீ பின், ஒரு ரப்பர் பேண்ட் அண்ட் தென் ஒரு இயரிங் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக நான் வந்து இதை வந்து பேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் வந்து ட்ரேசிங்கில் உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிசைன்ஸை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.